பாஸ்டர் இப்படி பண்ணலாமா? கொரியா வியாதி எல்லாம் கிளம்பி கொரியா. ஏன் கொரியா போவியா? எழுப்புதலை பத்தி படிக்க போறோம். இங்க கிழிச்சிட்டாரு, அங்க கிழிக்க போறாரு. இப்ப அவரு நம்ம ஐயா யார சொல்றாருன்னு தெரியுதா? எழுப்புதலை பத்தி இங்க படிச்சு கிழிச்சிட்டாரு, அங்க இப்ப கிழிக்க போயிருக்காரு. எழுப்புதல் யாரு? நம்ம அண்ணன் தான். தென்கொரியா தேசத்துல எழுப்புதல் நடக்குது, அதை பார்க்க போலாமான்னு சொல்லி பால் யாங்கிச்சோ அவங்க வந்து சர்ச் க்ரோத் கான்ஃபரன்ஸ்ன்னு வச்சு இந்த கேம்பில் போனால் எழுப்புதலை பற்றி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க. சபை எழுப்புதல் கண்கூடாக இந்த சபையை பார்த்த அப்போவே நான் ஒரு 7 வருஷம் தென்கொரியாவுக்கு அந்த எழுப்புதலை பார்க்க போயிட்டு வர தேவன் கிருபை கொடுத்தார். அண்ணா 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, 7 வருஷமா போய் அங்க கிழிச்சுன்னு அண்ணே. அப்படி 7 வருஷம் போய் என்ன கிழிச்சிங்கன்னு தான் எம்டி சேகன் உங்களை பார்த்து கேட்கிறாருண்ணே. அங்க போயிருது. அங்க போய் உட்காந்தா கொரியாக்காரனுக்கும் இங்கிலீஷ் தெரியாது, இவருக்கும் இங்கிலீஷ் தெரியாது, எனக்கு இங்கிலீஷ் தெரியாது, அவனுக்கு தமிழ் தெரியாது, இவருக்கு கொரியா தெரியாது, எனக்கு கொரியாவும் தெரியாது. 2 பேரும் உட்காந்துருக்காங்க. அண்ணன் கேட்கற கேள்வி என்னமோ கனடா தான் இருக்கு. 2 பேருக்கு என்ன லாங்குவேஜ்னே தெரியாது. அங்க போய் கை கட்டி உட்காந்து என்ன பண்ண போறாருன்னா எம்டி சேதன் மோகன் சார் பத்தி கேட்கிறாரு. ஆனா பேர் சொல்லாம எப்படி கேட்பாரு? அண்ணனோட பேர் சொல்லி எழுப்புதல் பேசியிருக்காரு, பேர் சொல்ல எப்படி பேசுறாருன்னு பாருங்க. மோகன் சியானே எழுப்புதல் வரணும்னு முயற்சி பண்றாரு. அந்தந்த ஏரியாவில் இருக்கிற பாஸ்டர் எல்லாம் ஒன்னா சேர்க்கிறாரு. ஆனா எழுப்புதலே வரல பாருங்க. அவரும் அழுதுதான் பாக்குறாரு. ஆண்டவர்கிட்டயும் அழுகிறாரு, இவனுங்கிட்டயும் அழுகுறாரு. எழுப்புதலே வரல பாருங்க. என்ன காரணம் நினைக்கிறீங்க? அவருக்கு இருக்கிற அந்த பர்டன் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறவனுக்கு இல்ல. ஐயா பேரை சொல்லி பேசும்போது பவ்யமா பேசுறீங்க, அதுவே பேரை சொல்ல என்ன கிளிக்கிட்டு போனாருன்னு கேக்குறீங்க. அண்ணன் கொரியாவுக்கு போனதும் எழுப்புதல் விஷயமா தான் போனாரு. அந்த பர்டன் ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க? அவன் அங்க அவ்வளோதான். இங்க பாஸ்டர்மாவும் அப்புறம் வந்துட்டு விசுவாசியும் ஊழியக்காரரை வல்லமையாய் பயன்படுத்தும். எங்க அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. இன்னைக்கு இதான் நிலைமை. நம்ம எம்டி ஜெகன் அண்ணன் மோகன் சேனல பங்கமா கலாச்சாரம் அவர் உண்மையதான் சொல்றாரு. அவ புரியாத பாஷையில் ஏதோ கேட்டுட்டு வந்து இங்க மக்கள் சொல்ல போறதும் கிடையாது. மோகன் சேனனுக்கு கூட்டமா மக்கள் வராங்க. இந்த மாதிரி மக்கள் வந்தா எழுப்புதல் அவரும் 7 வருஷமா போயிருக்காருங்க. இங்க இருக்கிற விசுவாசி மலேசியா தேசத்துல எங்கள் ஊழியக்காரரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். அவர் எங்க ஹோட்டல்ல இருக்காரு, எங்க வல்லமையா இருக்கு. அண்ணே அவரு மலேசியால ஹோட்டல்ல இருக்கிறது உங்களுக்கு எப்படி என்ன தெரியும்? அந்தாலும் இவரை கூப்பிட்ட கொடுமைக்கு இவருக்கு ஏதாவது தோசை கசை வாங்கி கொடுத்தா 2 பேரும் சாப்பிட்டு அப்படியே என்ன பாஸ்டர் பண்ணலாம் வாங்க அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வருவோம். சாப்பிட்டது நெஞ்சிலேயே நிக்குது, அப்படியே போயிட்டு வருவோம். அப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல யாரையாவது பிடிச்சி ஒரு ஊழியத்துக்கு அப்போ மலேசியாவுக்கு போற ஊழியக்காரனா அங்க போயிட்டு ஹோட்டல்ல தங்கி தோசை சாப்பிட்டு வாக்கிங் போயிட்டு அங்க ஊழியத்துக்குன்னு என்ன வாங்கின்னு வந்துடுவாங்கன்னு எம்பி சேதன் சொல்றாரு. இந்த விவரம் புரியாம இங்க இருக்கிற விசுவாசி மலேசியா தேசத்துல எங்கள் ஊழியக்காரரை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும். தமிழ்நாட்டுல பாதி ஊழியக்காரர் வெளிநாட்டுல தான் இருக்கு. அந்த பாதியில நீங்களும் ஒண்ணுன்னு அது மறந்துடாதீங்க. நீங்க வெளிநாட்டையே போனது இல்லாத மாதிரி பேசினீங்க. சர்ச்சை அப்படியே அசிஸ்டண்டா அசோசியேட்டா எவாஞ்சலிஸ்ட விட்டு போயிடுறீங்க. அவன் போய் தனி சபை ஆரம்பிச்சு அவன் நல்ல வேலை நீங்க விட்டுட்டு போன விசுவாசிய மட்டும் எடுத்துட்டு போயிருக்கிறான். அண்ணன் விசுவாசிய மொத்தம் இட்டுன்னு போயிட்டான் அப்படின்னு சிரிக்கிறாங்கல்ல. அது எதுக்குன்னா அந்த ஊழியக்காரோட பொண்டாட்டிய கூட்டின்னு போகாம போயிட்டான் அப்படின்றதாக சிரிக்கிறாங்க. ஒன்னும் கொஞ்ச நேரத்துல தெரியும் அந்த ஊழியக்காரோட ஒய்ஃபை கூட்டின்னு போனது யாருன்னு. அவன் போனா போட்டுன்னு விட்டுட்டு போயிருக்கான். திரும்பி வந்தா நீங்க கஷ்டப்படுவீங்களேன்னு. அண்ணே அவனாச்சு போனா போதும் விட்டு போயிடுவானே. இங்க ஒரு ஊழியக்கார வருவா பாருங்க. இப்போ இங்க இருந்து மலேசியா போயிட்டு உன்னோட ஊழியக்காரோட ஒய்ஃபை கூப்பிட்டுதாரு. அதையும் கூப்பிட்டு போயினா தொலைஞ்சிய கதை முடிஞ்சு. இன்னைக்கு இதான் நடக்குது ஊழியத்துல. அண்ணன் சொல்லிட்டு ஊழியத்தை யார் பண்றான்னு பாக்கலாமா? மலேசியாவுக்கு ஆமா அடிக்கடி ஊழியத்துக்கு வருவோம். வருஷத்துக்கு 3 வாட்டி. அண்ணே நீங்க வருஷத்துக்கு 3 வாட்டி மலேசியாவுக்கு போறீங்க, எதுக்குண்ணே அது? ஒருத்தர் என்ன கேட்டாரு, இப்படி வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்கிறிய, நீ மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரைய, நீ ஏன் போற? என்னாரு, நான் எவாஞ்சலிஸ்ட், நான் போகணும். ஓ ஐயா வந்து எவாஞ்சலிஸ்டா, அதனால ஐயா வந்து வெளிநாட்டுக்கு போகணுமா? வெளிநாட்டுல ஐயா எப்படி எவாஞ்சலிஸ்ட் வேலை பார்த்துட்டு வரணும்னு பார்க்கலாமா? நான் இங்க குமரன் பேசுகிறேன். எம்டி ஜெகனை வந்து எனக்கு வந்து 2011 11ஆம் மாசம் 20ஆம் தேதியில இருந்து எனக்கு பழக்கமானாங்க. கடைசி கால ஊழியம் செய்யறாங்க சொல்லிவிட்டு நான் வந்து ஊழியக்காரங்களை கனப்படுத்தணுமே, அவங்க தேவனோட வார்த்தையை சுமந்துட்டு வர ஊழியக்காரங்களாச்சு சொல்லிட்டு என்னோட வீட்லயே தங்குறதுக்கு இடம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அவங்க பேரை போட்டு எம்டி ஜெகன் ரூம்னு அவங்க தேவனுக்கு பரிசுத்தமா ஊழியம் செய்யறாங்க சொல்லிட்டு அப்படியாக
என்னென்ன சினிமா செய்து கொடுத்திருந்தேன். ஐயா கடைசி கால ஊழியரே, அதனால அவர் கனம் பண்ணோன்னு தன்னோட வீட்லயே இடம் கொடுத்துருக்காரு. அங்க ஐயா எப்படி எவாஞ்சலிஸ்ட் வேலை பார்த்துக்காருன்னு பாருங்க. என் மனைவியோட தகாத முறையில உறவு கொண்டு சில பேசக்கூடாத காம வார்த்தைகளை அவங்கள பேசி அவங்க மனதை கெடுத்து அவங்களோட கூட வந்து தப்பா நடந்து அதை வந்து என் குடும்பத்துல என் அம்மாவே வந்து கையும் மெய்யுமாக அவங்கள பிடிச்சபடினால இன்னைக்கு என் மனைவி வந்து என்ன கூட இல்லாம என்னை விட்டு போயிட்டாங்க. அண்ணே இதுதான் எவாஞ்சலிஸ்ட் பாக்குற வேலையானே. அடுத்தவங்கள வந்து மொத்தமா பேசுறீங்க. இதுக்கு மோகன் சேனல் எவ்வளவு பரவாயில்லண்ணே. இத குறித்து நம்ம ஜான் ஜப்ரதூர் பேசிருக்காரு. டே எம்டி ஜெகன் வச்சு செஞ்சிருங்க. எம்டி ஜெகன் வந்து மலேசியாவில் ஒரு லேடிட்ட மாட்டினான். ஆமாம், கொன்றுணும் அவனை. மலேசியாவில் ஒரு லேடி கூட நீ பண்ண தப்பு ஃபோட்டோ ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது, கொன்றுன்னு சொல்லி கொடுங்க. இப்படின்னா நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. ஊழியக்காரனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகள் இருக்கிற வீட்டுல யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒருத்தர் என்ன கேட்டாரு, இப்படி வெளிநாட்டுக்கு போறதுக்கெல்லாம் நீ பேசிக்கிட்டே இருக்கிறிய, நீ மட்டும் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வரிய, நீ ஏன் போற என்னாரு? நான் எவாஞ்சலிஸ்ட், நான் போகணும். நீ பாஸ்டர், நீங்க போகக்கூடாது. பாஸ்டர் போகக்கூடாது, எவாஞ்சலிஸ்ட் இருக்கக்கூடாது. ஆனா எவாஞ்சலிஸ்ட் மட்டும் தான் ஊருக்குள்ள போனோம், பாஸ்டர்னா போகக்கூடாது. அப்படியான வேதத்துல எழுதி வச்சு போயிருக்காங்களா? இல்ல பவுல் வந்து அப்போஸ்தலனாரு, சுவிசேஷம் சொன்னாரு, எல்லா வேலையும் பார்த்துட்டாருன்னா அவர் ஊருக்குள்ள போயிருக்காரு. அது வேதத்தின்படி தப்புன்னு சொல்ல வரீங்களா? அப்போ இல்ல, இந்த உலகத்துல வாழும்போது ஆண்டவரே எல்லா இடத்துல போய் சுவிசேஷம் சொன்னாரு, அவரும் நல்ல மேய்ப்புன்னு சொல்றாரு. அவர் நல்ல மேய்ப்புனா இல்ல எவாஞ்சலிஸ்டானே அவரு? இப்போ எவாஞ்சலிஸ்ட் சபைக்குள்ள என்னென்ன வேலை? நீங்க எதுவும் சபைக்குள்ள போய் பிரசங்கம் பண்றீங்க? நீங்க தெருவா போய் சுவிசேஷம் பண்றதுன்னு சொல்லணும். பாருங்கள், கர்த்தர் நமக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். என்ன சொன்னார்? ஈரோட்டிலேயே பெரிய சபை கொடுப்பார். எதுக்கு ஈரோட்ல பெருசு கேளுங்க, இப்படி கேட்டுருங்க. இந்தியாவிலே பெருசு கொடுப்பார், அப்படி கேளுங்க. ஐயா இப்ப ஈரோட்ல ஒரு சபையில பிரசங்கம் பண்றதுனால அது பக்கத்துல எதுவும் பெரிய சபை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த சபைக்கு சப்போர்ட்டா சொம்பு தூக்குறாரு. ஏன்னா அப்படி தூக்குனாதான் அவருக்கு நிறைய காணியை கொடுப்பாங்க. உடனே ஈரோட்லயே பெரிய சபையை கர்த்தர் கட்ட சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறார்? எனக்கு விஷன் எல்லாம் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் காட்டினார். அன்னைக்கு ஒருத்தர் காட்டினாரு, இந்த தம்பிகிட்ட எடுத்து காட்டினேன். கர்த்தர் ஒரு விஷன் கொடுத்திருக்காருன்னு ஒரு போட்டோவை காட்டினாரு. இந்த பரலோகத்துல இருந்து சபை கட்ட சொல்லி கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்காரு. அது யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட். ஆண்டவர் விஷனை கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு ஆலயத்தை கட்டறக்கு நடத்திருக்காரு. எனக்கு தெரியும், விஷனை கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுவார். அடுத்து ஐயா ஏசி ஆவடி தாமஸ் ராஜா கொடுத்த தரிசனங்களை கலாய்க்க போறார். அந்த சாலமோன் சொன்ன மாதிரி எங்கள் தேவன் பெரியவர், நான் கட்டுகிற ஆலயம் பெருசா இருக்கும். கர்த்தர் யூரோப்பியன் யூனியன் பார்லிமெண்ட் என்ன தெரியுமா? அந்தி கிறிஸ்துவின் அரசாங்கம். அண்ணன் ஏசி ஆவடி சர்ச்சி வச்சிருக்க பேரு அந்தி கிறிஸ்து அரசாங்கம். அந்த கவர்மெண்ட்டை இவனு காட்டி இருக்கிறாரு. ஏன் அந்த மாதிரி ஆகுது? இந்த எண்ணம் வருது இல்ல, இதான் உங்க பிரசங்கத்தை மாத்துது. இதுதான் மாத்து. கொஞ்சம் வயசுக்காச்சும் மரியாதை கொடுத்து பேசிருக்கலாம். அவன் இவன் பேசுறீங்க, சரி இருந்தாலும் எந்த என்ன பிரசங்கத்தை மாத்துதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரெச்சர் ஒர்க் மாத்திரம் முடிவதற்கு 2 வருஷம் ஆகும். நீங்கள் ஆலயம் கட்டுவதற்கு நீங்கள் 1 லட்சம் ரூபாய் நீங்கள் கொடுக்க தீர்மானித்தால் நீங்கள் 5 லட்சமோ 10 லட்சமோ இல்லாவிட்டால் எங்களுடைய தேவைகள் கோடியிலேயோ நீங்கள் கொடுக்கலாம். அது உங்களை பொறுத்தது. ஐயாவுக்கு கோடியா கொடுத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துக்குன்னு ஒரு ஆலயம் கட்டுவாரு. நான் சொல்லப்பா, எம்பி ஜெகன் சொல்றாரு. மனுஷன சாதுரியமா கேட்கறது, அப்படியே பல திட்டங்களை அனௌன்ஸ் பண்றது. இந்த எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வீடு தனியாக கட்டி கொடுப்பாருங்கிறது. ஆமாண்ணே, அப்படிதான் சொல்லியிருக்காரு. நம்ம எவ்வளவு இப்போ காசு போடுறோமோ அது ஏற்ற மாதிரி தான் மேலே வீடு கட்டுவாங்க. இந்த பொருள் ஐயாவே சொல்றாரு. பணக்காரி அந்த அம்மா பரலோகத்துக்கு போனாங்களாம். தூதன் ஒவ்வொரு வீடா காட்டினானா. ஒரு பெரிய பில்டிங் வந்தது. இது யார் வீடுனா? இதான் உன்னோட வேலைக்காரன் வீடு. என் வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய வீடு தான், என் வீடு எவ்வளவு பெரிய பேலஸா இருக்கும். அதுக்கு அடுத்து ஆஸ்பெட்டாஸ் போட்ட வீடு வந்துச்சான். ஆஸ்பெட்டாஸ் வீடெல்லாம் போய் கடைசியில குடிசை வீடு வந்துச்சான். இந்த அம்மா கேட்டாங்களா, இது யாருக்கு வேகமா வேலை பண்ணிட்டு இருக்காங்க? இதான் உனக்கு. எனக்கா? என் வேலைக்காரனுக்கு இவ்வளவு பெரிய வீடு கட்டி வச்சிருக்க, எனக்கு இவ்வளவு பெரிய. அவன் அனுப்பின காசுல பொருள் வாங்கி இந்த வீடு கட்ட முடிஞ்சது. நீ அனுப்புனதுல இந்த ஓலை தான் பார்க்க முடிஞ்சது. நம்ம எம்டி சேனல் சொன்னார்ல, திட்டம் போட்டு திருடுறாங்கன்ட்டு. அது இதுதான், எவ்வளவு காசு கொடுக்குறோமோ ஏத்த மாதிரி மேல வீடு கட்டுவாங்களாம். அதனால நிறைய காசு கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுக்குற காசுக்கு ஏத்த மாதிரி நல்லா வீடு கட்டி ஏசி எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க மேல போனோடனே குழுன்னு இருக்கலாம்.
காசு கம்மியா ஊறினா ஓலை வீடு தான் கிடைக்கும். எங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் கொடுத்தால் பரலோகத்தில் உங்களுக்கு ஆண்டவர் வீடு தனியாக கட்டி கொடுப்பாருங்கிறது இதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை மட்டும் நோக்கி பாருங்க. அதனால அவங்க பிரசங்கம் மாறிடுச்சு. அதனால அவங்க பிரசங்கம் மாறிடுச்சுன்னா அவங்க பிரசங்கம் எல்லாம் கேட்க கூடாது. அவங்க கள்ள ஊழியரு, அவங்க அண்டி கிறிஸ்துன்னு சொல்லுங்க. அப்படி டைரக்டா அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொல்லிட்டா உங்களை நாளைக்கு கூப்பிட மாட்டாங்கன்ற பயத்துல நான் சொல்லாம இருக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாரோட காணிக்கையே வேணும், அப்படிதானே? திடீர்னு ஒருத்தர் வந்தாரு, ஆண்டவர் உங்க ஊழியத்துக்கு ஒன்று கொடுக்க சொல்றாரு அப்படின்னு சொல்லி 1/2 ஏக்கர் கொடுத்தாரு. கூட்டு போய் ஒரு மலை மேல உச்சியில கொடுத்தாரு. ஆண்டவர் உணர்த்தினாரு, இதான் நான் உனக்கு குறிச்ச இடம், நீ போ, உன் ஊழியத்தை நான் பாத்துக்கிறேன்னாரு. 6 ஃப்ளோர் இருக்கு, கட்டி முடிச்சாச்சு. ஐயா, எவாஞ்சலிஸ்டுக்கு எதுவியா அவ்வளவு பெரிய வேணும் வீடு எல்லாம்? நீங்க புறப்பட்டு போய் சகலதாரி சுவிசேஷம் தான் சொல்ல போறீங்க. எதுக்கு உங்களுக்கு வேணும்? வேணாம் சொல்லி கூத்துட்டு வந்தானே. ஏன்னா நீங்க ஊரா போகணும், பாஸ்டர்னா போக கூடாதுல்ல. ஏன்னா பாஸ்டர் கையில கூத்துட்டு இல்லாமே. ஆண்டவர் உனக்கு ஒரு மலை பிரதேசத்தை தருவேன், அதை ஜெப மலையாக நீ உருவாக்க வேண்டும் என்று ஆண்டவர் திருவுளம் பற்றினார். கர்த்தர் சொன்ன மாதிரியே இந்த மலை பிரதேசத்தை நம் ஊழியத்திற்கு கர்த்தரே வாங்கி கொடு. அண்ணே, உங்களுக்கு கர்த்தர் எப்படி கொடுத்தாரோ அதே மாதிரிதான் மோகன் சரணனும் கொடுத்தாரா ஒரு மலைய. அதனால நீங்க எவாஞ்சலிஸ்டா இருக்கிறீங்க, அந்த இடத்த நம்ம மோகன் சரண கொடுத்துட்டு நீங்க எவாஞ்சலிஸ்டா போங்கண்ணே. பாஸ்டர் வந்து இங்கே உட்காந்து போங்க, அவரு ஃபாரினா போவானா சொல்லிடலாம். ஆண்டவர் உணர்த்தினாரு, இதான் நான் உனக்கு குறிச்ச இடம், நீ போ, உன் ஊழியத்தை நான் பாத்துக்கிறேன்னாரு. அந்த இடத்துல 7 வருஷமாக நாங்கள் காலேஜ் எல்லாம் கட்டி முடிச்சிட்டோம். எப்படி ரோடு வந்துச்சு, எப்படி கரண்ட் வந்துச்சு, எப்படி தண்ணி வந்துச்சு, எப்படி ஆள் வந்தாங்க, எப்படி பணம் வந்தாங்க, யாருக்கிட்டையும் ஆண்டவர் சொல்லிட்டாரு, நீ நேரடியாகவும் சொல்லக்கூடாது, மறைமுகமாகவும் சொல்லக்கூடாது. ஐயா, நேரடியாகவும் சொல்லக்கூடாது, மறைமுகமா சொல்லக்கூடாது சொல்லிடுறாரு ஆண்டவரு. அது எதுக்கு இங்க வந்து சொல்லிட்டு இருக்கீங்க? சொல்லக்கூடாதுன்னு சொல்லி காரியம் வாங்குறீங்க. அதாவது மக்கள் மனதில் யார்ட்டையும் கேட்க மாட்டேன், நீங்களா கொடுக்கணும்ன்றத மக்கள் மனதில் ரெஜிஸ்டர் பண்றீங்க, அப்படிதானே? 4 வாரமும் நான் ஊழியத்துக்கு போகணும். 1 வாரம் ஊழியம் இல்லாட்டா கூட என்னுடைய மாதாந்திர தேவைகள் கொஞ்சம் ஷார்ட்டேஜ் ஆகும். நான் என்ன செய்வேன்னா எல்லா வாரமும் இருக்கிற எந்த ஊழியம் கிடைச்சாலும் கிடைக்கிற ஊழியத்தை செஞ்சுக்கிட்டே. இதுக்கு பேர் மறைமுகமா கேட்கறதோ இல்ல மறைமுகமா காசு இல்லைன்னு சொல்றதோ அப்படின்னா இல்ல. நான் ஆண்டவர் வந்து ஐயாக்கு யார்ட்டையும் மறைமுகமாவும் கேட்கக்கூடாது, டைரக்டாவும் கேட்கக்கூடாது சொல்லிடுறாரு. அதனால யார்ட்டையும் கேட்க மாட்டார் ஐயா. அந்த கொரோனா காலத்துல யாரு எங்கிருந்து எப்படி அனுப்புனாங்கன்னு தெரியாது. ஒரு நாளைக்கு 2 தடவை 3 தடவை எனக்கு ஆஃபரிங் வந்துகிட்டே இருந்துச்சு அக்கௌண்ட்ல. நான் வாரம் மீட்டிங் போனா மீட்டிங் முடியும் போது ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஆஃபரிங் கொடுப்பாங்க, அதுதான் எனக்கு. ஆனால் வீட்டில் உட்காந்துருந்த போது டெய்லி ஆஃபரிங், காலையும் மாலையும் ஆஃபரிங். எனக்கு 1 மாதம் கழிச்சு தோணுச்சு, இது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆனால் நல்லா இருக்கும் போல. ஏன் ஓடி 3 நாள் முடிச்சு வாங்கறத விட உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வருது. ஐயா, ஓடி பிரசங்கம் பண்றது எல்லாம் எதுக்குன்னா அந்த 3 நாள் கழிச்சு காசு கொடுப்பாங்களா, அந்த காசுக்கு தான். அந்த காசு வீட்டுல உக்காண்டே வருதுன்னா எதுக்கு ஊரா போய் 3 நாள் மீட்டிங்க போட்டு காசு வாங்குறது? அதான் வீட்டுல வருது அப்படின்னு யோசிச்சுக்க. ஐயா, ஐயாக்கு வேண்டியதெல்லாம் பணம் தான். இதுக்கு பேர்னா மறைமுகமாவோ இல்ல டைரக்டாவோ காசை பத்தி பேசுறது இல்ல. தமிழ்நாட்டுல பாதி ஊழியக்காரன் வெளிநாட்டுல தான் இருக்கான், ஈரோட தவிர மிச்சம் எல்லா நாட்டிலயும். ஈரோடுக்காரங்க யாரும் போல. தமிழ்நாட்டுல பாதி ஊழியக்காரன் அங்கதான் இருக்கான, வெளிநாட்டுல, ஈரோட தவிர. ஏன்னா இப்ப ஈரோடுல இருந்து பேசுறதுனால அப்படி சொல்றாரு. சென்னையில இருந்து பேசினா சென்னையில மட்டும் தான் போலன்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி அண்ணனுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டிஸ்னா அதிகமா இருக்கு. இடத்துக்கு ஏற்ற மாதிரி அண்ணா அப்படியே இந்த இது சொல்லுவாங்க பச்சோந்தி அந்த மாதிரி மாறி பாருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ணன் ஒன்றும் நிறைய உருட்டு இருக்காரு, அதெல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை. நம்ம ட்ரூத் ஸ்கேன் ஏஐ சேனல் வீடியோஸ் நல்லா இருக்குல்ல, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணணும். மக்களே, நீங்களும் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.